ஓப்பனிங் த டோர் டு த சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டதற்கான கதவை திறத்தல் என்ற தலைப்பில் உள்ள முதல் அத்தியாயத்தின் தொடக்கமாகும். இது ஒரு திகில் அல்லது மர்மக் கதையின் ஆரம்பம் போல் அமைக்கப்பட்டுள்ளது. பகுதியின் தமிழ் விளக்கம்: இந்த கதை 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளையில் தொடங்குகிறது. வசந்த காலம் முடிந்து கோடை காலம் தொடங்கும் அந்த அழகான நாளில் அனா வில்லியம்ஸ் என்ற பெண்ணுக்கு நடக்கவிருக்கும் ஒரு அசாதாரண சம்பவத்தை பற்றி இது விவரிக்கிறது. அமைதியான சூழல். அன்னாவின் வீடு மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை அறையிலிருந்து தோட்டத்திற்குச் செல்லும் கதவுகள் திறந்திருக்க, தோட்டத்தின் நறுமணத்துடன் மெல்லிய காற்று உள்ளே வருகிறது. சூரிய ஒளி பிரகாசமாக வீசுகிறது. பறவைகளின் ஓசையும் பக்கத்து வீட்டு குழந்தைகளின் விளையாட்டுச் சத்தமும் கேட்கிறது. அன்னா ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது அவளுடைய 12 வயது மகன் சோபாவில் படுத்து புஸ்தகம் படித்துக் கொண்டிருக்கிறான். அவளது 11 வயது மகள் மேல் அறையில் தனக்குத் தானே பாடிக்கொண்டு விளையாடுவதை அவளால் கேட்க முடிகிறது. கதாபாத்திரத்தின் அறிமுகம்: அன்னா ஒரு மனநல மருத்துவர், சைக்கோதெரபிஸ்ட். அவர் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள ஒரு பெரிய மனநல மருத்துவமனையில் மேலாளராகவும் நிர்வாகக் குழு உறுப்பினராகவும் PNI செய்கிறார். அந்த நிறுவனம் ஆண்டுக்கு 10 மில்லியன் யூரோக்களுக்கு மேல் லாபம் ஈட்டுகிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் தனது சிவப்பு நிற தோல் நாற்காலியில் அமர்ந்து ஒரு தொழில்முறை இதழை படித்துக் கொண்டிருந்தார். எதிர்பாராத திருப்பம். கதையின் குவாய்வில் ஒரு முக்கியமான குறிப்பு உள்ளது. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு கச்சிதமான உலகமாக தெரிந்த அவளது வாழ்க்கை இன்னும் சில நிமிடங்களில் ஒரு கொடூரமான கனவாக, நைட்மேர், மாறப்போகிறது என்பதை அன்னா அறிந்திருக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்து நடக்கவிருக்கும் ஒரு பயங்கரமான சம்பவத்திற்கான முன்னறிவிப்பாகும். சுருக்கமாக, இந்த அத்தியாயத்தின் தொடக்கமானது ஒரு அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான குடும்பச் சூழலை விவரித்து, அடுத்த சில நிமிடங்களில் அந்தச் சூழல் முற்றிலுமாக மாறப்போகிறது என்ற ஒரு திகிலான எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது.